ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு கைஸ்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த வாசு வந்து உள்ளே தான் இருந்து அதுக்கப்புறம் மித்ரா வந்து ஒரு டச் பண்ணுவான் பாருங்க. நான் எதிர்பார்த்தேன் மித்ரா வரும்போதே நினச்சேன், ரே நீ இங்கே வராதடி, நீ இங்கே வரும்போதே உனக்கு ஆப்பு இங்கே ரெடியாக இருக்குது. ஏன்னா அது ஆதி கிடையாது, அது வாசு. மாட்டின நீ செத்த அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரியே வந்தோடனே சும்மா நான் கூட அறவான்னு நினச்சேன். அதுக்கப்புறமா ஒரு யோசனை அப்படியே கழுத்து பிடிப்பான்னு நினச்சேன். பிடிச்சிட்டாப்புல, பிடிச்சி ஒரே தூக்கு. சரியா, செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல அந்த ஃபைட் சீனு எல்லாமே வாசு தான் பண்ணியிருப்பானாட்டு இருக்குது. அந்த ஆதிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் அவனுக்கு நினைவே திரும்புது, மித்ரா தள்ளி விடும்போது. அது வரைக்கும் அவன் வாசுவாவே தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் மித்ரா கேட்குறா, என்னாச்சு ஆதி, ஏன் இப்படி ரொம்ப இதாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, எனக்கு என்னாச்சு, ஒன்றும் ஆகலையே அப்படின்னு அவனுக்கே தெரியல, என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இது தமிழுக்கு வந்து அடிபட்டுருச்சு, பாரதி ரொம்ப இதாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம், டாக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வந்து அவனுக்கு தெரியுது. டாக்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறப்பெல்லாம் தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம்குள்ளே வச்சு பேசுவாங்க இல்லையா, தமிழ் கண்ணை முழிச்சிட்டா அப்படின்னு வந்து பேசும்போது ஒரு செகண்ட் அந்த வாசு வந்துட்டு போகிறது வந்து, உனக்கு ஏதாவது உன்னை இனிமேல் ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் மித்ராவை பார்த்து அந்த கண்ணு மட்டும் பார்த்துருக்கீங்களா? சூப்பராக இருந்தது எபிசோடு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது மட்டும் இல்லை, இது வந்து சீசன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தமிழ் வந்து கட்டிலேருந்து கீழேயோ எங்கேயோ விழுந்திருப்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசு தான் வந்து காப்பாற்றிருப்பான். ஆனால் அந்த தமிழ் பாப்பா வந்து அதை கண்டுபிடிச்சிரும், நீங்கள் வாசு அப்பா தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பா. நான் இப்போ கூட அந்த சீனில் தமிழ் வந்து வாசு அப்பான்னு கூப்பிடுவான்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரி எடுக்கலை. ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிச்சு அந்த குழந்தை. இனிமேல் ஆதித்யா மாதிரியே உங்களை அப்பான்னு நான் கூப்பிடட்டா அப்படின்லாம் பேசிச்சு. ரொம்ப கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாக்கிட்டேயும், இனிமேல் உன் சொல் பேச்சு கேட்டு நான் நடக்கிறேம்மா, நீ சொன்னதை மீறி நான் அந்த எக்ஸ்கர்ஷன் போனது தப்பு தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆதியும் சொல்லுவாப்புல, இல்லை தமிழ், இது வந்து நீ இயல்பாக எல்லா குழந்தைங்களும் ஆசைப்படுற மாதிரி தான் ஆசைப்பட்ட, இதில் ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் உன் மேலேயும் தப்பு இல்லை, இது எதிர்பாராத ஒன்று நடந்தது, விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாதானமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மித்ராவுக்கு வந்து இனிமேல் உனக்கும் ஆதிக்கும் எந்த இது வராமல் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே வந்து மித்ராவுக்கு வந்து ரொம்ப கோபமாயிரும். கோபமானோடனே வெளியில் போய் நிஷாக்கு கூப்பிட்டு விட்ருவான். எங்கே இருந்தால் நீ உடனே வா, உன்னை இமீடியட்டாக நான் பார்த்தாகணும், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறாப்புல. உடனே அவள் இருந்துட்டு, இல்லை நான் மீட்டிங்கில் இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாதுங்கிறான். அது நீ டென்ஷன் பண்ணாத, நீ இப்போ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கம்பல் பண்ணங்காட்டி சரி வர்றேன் அப்படின்னு சொல்லி அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்தது. அந்த என் குழந்தைய காப்பாற்றுங்க, அந்த கத்துன விதம், இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஆனால் நேற்று எபிசோடில் வந்து இந்த அதுக்கப்புறம் மனோ வந்து நான் 2 கிளிக்காமல் விட்டேன். இவெல்லாம் ஒரு ஆம்பளையா, மண்ணாங்கட்டியாட்டு அந்த குழந்தை தொங்கிட்டு இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்ல, கீழே நின்றுட்டு தமிழ்னு கத்துறான். அதுக்கப்புறம் பாரதி குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். இவன் தூக்கிட்டு ஓடலாம்ல. அவன் சண்டை போடும்போதும் மனோ வந்து அந்த குழந்தைய வாங்க மாட்டேங்கிறான், தமிழ் தான் வந்து வாங்குறாப்புல. இவன் என்ன வெங்காயத்துக்கு நாடகத்தில் இருக்கானே தெரியல. ஒரு வேட்டு, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு ஃபைட்டு சண்டை எதுவுமே போடுறதே இல்லை. எதுக்கு இவனெல்லாம் வச்சுட்டு நாடகத்தில் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. நிஷாவை போய் ஃபாலோ பண்ணிட்டு போனான். ஒரு மண்டையில் ஒரு தட்டி அவகிட்ட இருந்து உண்மையை வாங்குறத விட்டுட்டு அவகிட்டே போய் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த லூசு பையன் மனம். அப்புறம் அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இனி மித்ராவுக்கு வந்து ஆப்பு, ஏன்னா நீ தமிழ் மேலேயே ஆதி மேலேயே அவள் கையை வச்சா செத்தா, வாசு கையால் செத்தா, அதான் உண்மை கைஸ். நான் ஒன்று சொல்கிறேன் கைஸ். அதாவது எனக்கு நேற்று வீடியோ போடும்போதும் கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இது பண்ண, அப்போ நீங்கள் டேரக்டரை காசு வாங்கிட்டு தானே என்ன கைஸ், எனக்கு இது முட்டாள்தனமாக இருக்குதுங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏங்க நாங்கள் இருக்கிறது ஒரு கிராமத்தில்,
அவங்க இருக்கிறது சென்னையில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இதயம் சீரியல் எடுக்கிற டேரக்டர் நேம் கூட எனக்கு தெரியாது. இப்படிலாம் கமெண்ட்ஸ் பண்ணால் என்ன கைஸ் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல. பார்க்குற வரைக்கும் பார்ப்பேன். இதே கமெண்ட்ஸ் எனக்கு தொடர்ந்தது அப்படின்னா நான் ரிவ்யூ போடுறத கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் கைஸ். ஓப்பனாக சொல்கிறேன், சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன். சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இவ்வளோ தூரம் எபிசோடு பார்த்து உங்களுக்காக தானே ரிவ்யூ போட்டுட்ருக்குறேன். அப்புறம் மறுபடியும் இப்படியே பேசுனீங்கன்னா இல்லை, எனக்கு புரியல. அது இல்லாமல் இந்த இதயம் சீரியலில் இந்த ப்ரோமோ வரும் பார்த்துருக்கீங்களா? அப்போ கீழே அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குதுங்க. வாசு வந்து காப்பாற்றுனது வந்து யாருக்குமே பிடிக்கலையாட்டிருக்கு. சீசன் 1 அவனோட கதை சாப்டர் முடிஞ்சது. இந்த சீசனில் எதுக்கு அவனை கொண்டு வரீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் கேஸ், நான் தெரியாமல் கேட்குறேன். அப்புறம் தகப்பன் அவன் வாசு இருக்கான்ல கேஸ், அந்த ஹார்ட்டில் அவனோட உயிர் இருக்குல்ல கேஸ். அப்புறம் ஒரு பெத்த பிள்ளைக்கு ஆபத்துன்னு அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? இல்லை, என்ன நீங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் நாடகம் பார்க்குறீங்கன்னே தெரியல. இல்லை, எனக்கு புரியல. உடனே நான் என்ன மைண்ட் செட்டில் பார்க்குறேன்னா, இந்த இடத்துல வாசு இருந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ ஒரு சினிமா பார்க்குறீங்க, இந்த இடத்துல இந்த சீன் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி தானே சீரியலும். அப்படி நினச்சி தான் நம்ம ரிவ்யூ போட்டுட்ருக்குறோம். அப்புறம் காசை வாங்கிட்டு பேசுகிறீங்க, இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா இது என்ன அர்த்தம்? அப்புறம் ஒரு குழந்தைக்கு, ஒரு பெத்த பிள்ளைக்கு ஆபத்துனா யார் வருவா? தகப்பன் தான் வருவா. மனம் வந்து காப்பாற்றினானா? பாரதி வந்து காப்பாற்றினாளா? யார் வந்து காப்பாற்றினா? ஆதி கீழே கத்திக்கிட்டு தானே இருந்தான். வாசு தானே வந்தான். அந்த இதயத்தை இப்படி டச் பண்ணி அந்த ரவுடி வந்து இப்படி அடிச்சு இதயத்தை ஒரு இந்த இடத்துல இப்படி அடிச்ச உடனே வாசு தானே வந்தான். ஐயோ கடவுளே. சரி, ஓகே கேஸ், நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் நாடகம் பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வாசு வந்து அந்த வந்துட்டு போனாதான் வந்து ஆதிக்கு வந்து கண்டிப்பாக பழைய நினைவுகள் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. பாரதியோடு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் கேஸ். நீ இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நாளைக்கு எபிசோடு சூப்பராக தான் இருக்க போகுது. ஏன்னா எப்படியும் கண்டிப்பாக மித்ராவும் நிஷாவும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே தீருவாங்க. வாசு வந்து அதுக்கு கண்டிப்பாக ஆப்பு வைப்பான். ஏன்னா வாசு வர ஆரம்பிச்சிட்டா. இனி நாடகம் நல்லா இருக்கும். இதயம் சீரியல் இனி பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ஃபைட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க கேஸ். வேறு என்ன, உங்களோட நிறைய குறையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரியே கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே டன். நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரெண்டு வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். ஆணித்தனமாகவும் இப்பயும் சொல்கிறேன். நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு காமனான உங்களை மாதிரி ஒரு இல்லத்தரசி தான். சீரியல் பார்க்குற இல்லத்தரசி, அதாவது பிடிச்சமான சீரியல் பார்க்குற இல்லத்தரசி, சரிங்களா? எனக்கு நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குது கைஸ். ஃபேமிலியில் குழந்தைங்கள பார்க்கணும், ஹஸ்பண்ட் பார்க்கணும். அதுக்கு இடையில சரி நம்மளோட ஒரு திருப்திக்காக சில பேர் வந்து நாடகங்களை வந்து பார்ப்பீங்க. அப்போ இந்த இடத்துல யாரையாவது திட்டணும் போல இருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா யாரையாவது பாராட்டி பேசணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எடுத்து தான் நம்ம வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு நான் சீரியலை சரி ரிவ்யூ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். மறுபடியும் நீங்கள் இப்படியே கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுங்க? சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் நம்ம ரோபோ சங்கர் இறந்துட்டாங்க. ரொம்ப வருத்தமான, ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு செய்தி. நல்ல மனிதர், அற்புதமான ஒரு மனிதர். காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. அவரோட இழப்பு வந்து கண்டிப்பாக சினி ஃபீல்டுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான், சரியா? ஸோ அதை நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி, ஓகே கேஸ். வேறு என்ன உங்களோட நிறைய குறையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக்ஸ் பண்ணுங்கள், நிறையா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? உங்களோட சப்போர்ட்டை எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. நான் மற்ற சீரியல்லாம் சொல்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை கைஸ். நம்ம இதையை மட்டும் நம்ம இனிமேல் பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா மற்ற சீரியலில் சொன்னால் தான் வந்து யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, அது சம்மந்தப்பட்ட கமெண்ட்ஸும் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம இதையை மட்டும் நம்ம பேசிக்கலாம், ஓகேவா? ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தமிழ் நடிப்பு, ஆதி நடிப்பு. ஆதி வந்து ஆதியாக வந்து அவங்க அப்பாவாக பேசினா பார்த்தீங்களா, நீ இனிமேல் நீ அப்பாவாகவே கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே சூப்பராக இருந்தது. வெல்டன் வெல்டன் வெல்டன், சூப்பர். நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.